ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் மீ. நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணணும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூஸாக அந்த உறவு முறையை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னா சில பல விஷயத்தில் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். சில விட்டு கொடுக்கறது, சில சகிப்புத்தன்மை இதெல்லாம் வந்து வேணும். ஸோ இதெல்லாம் அப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், நான் வந்து எல்லா விஷயத்தையுமே சகிச்சுக்கிட்டே போகணுமா அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா நாம அதை சகிச்சுக்கிட்டு தான் போய் ஆகணும். அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகுது அப்படின்னா அப்ப நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வந்து பேசிக்கு. இதெல்லாம் தாண்டி வேற என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும், அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். முக்கியமா நம்ம சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு கிளாஸஸ் இல்லை ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஷேர் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பொதுவாக நம்மளோட ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல முறையில் ஆரம்பிச்சு, அதாவது சந்தோஷமா ஆரம்பிச்சு பொதுவாக வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் சோகம் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக ஒரு நல்ல மாதிரியே போகும், சில பேருக்கு வந்து கஷ்டமாகவே இருக்கும். ஒருத்தங்க பேசலை, இன்னொருத்தங்க பேச வைக்கணும், இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய பிரச்சனைகளுக்காக இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறத தேடி வரும். இதையும் தாண்டி ஒரு சில பேர் வந்துட்டு செய்வன் ஆப் வச்சிருப்பாங்களா, இல்லை வந்துட்டு பில்லி சூனியம் இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பேச வேணாம். நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய தாட்டை, நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளே தெரியாம சில விஷயத்துல பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அதை பத்தி மட்டும்தான் இதை பேச போறோம். அதாவது நம்மளோட கண்ணோட்டம் எந்த மாதிரி இருக்கு, ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவோம். அதையும் தாண்டி நாம் வந்துட்டு பேச பழகும் போது சிலரோட விஷயங்களை வந்து நம்ம வந்து கேதர் பண்ணுவோம். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்களோட மைண்ட் செட் எப்படி, எதுக்காக நம்மகிட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, எதனால நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்றாங்க, இல்லை பிரேக்கப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போதே அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வந்து பார்க்காதீங்க. ஸோ அது வந்து உங்களோட முழுமையா அந்த விஷயத்தையே தடுக்கும். எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுல தோத்துருவோமா, நம்ம வந்து அதை கரெக்டா பண்ணிடுவோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட, அந்த சந்தேக கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்கும்போது அந்த விஷயம் வந்து டோட்டலா ஃபெயில் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம ப்ரெசெப்ஷன் வந்து நம்ம மாத்தி ஆகணும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி வேற என்ன, இப்போ வந்துட்டு நாம மற்றவங்க சொல்றத அப்படியே கேட்டு நம்ம செஞ்சுருவோம். நம்ம என்ன பண்ணணும், நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம். மற்றவங்க சொல்ற அறிவுரையை கேட்கலாம், ஆனா அதுல எடுக்கக்கூடிய முடிவு நம்மளோடதான் இருக்கணும். சரியா? இதுல வந்து மற்றவங்க சொல்றது உண்மையிலேயே நல்லதுக்காக தான் சொல்றாங்களா, இல்ல நம்மளை பிரிச்சு வைக்கிறதுக்காக பேசுறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நீங்க ஒரு விஷயத்த மற்றவங்க சொல்லி அதை செய்யறதுக்கு முன்னாடி அது கரெக்டா, அதனால நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறத யோசனை பண்ணிட்டு பண்றது நல்லது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஒருத்தங்க பேசல, அவங்கள பேச வைக்கணும், இல்லை வந்து நம்மளோட சண்டைகள் அதிகமா இருக்கு, தேவையில்லாம சண்டை போடுறாங்க, அதை எப்படி சரி பண்றது, இது எல்லாத்துக்குமே வந்துட்டு சொல்யூஷன் இருக்கு. இதுல ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இப்போ வந்து பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கான வழி கண்டிப்பா இருக்கும். சரியா? ஒரு உபாயம் இருக்கும். அதை வந்துட்டு சரியா நம்ம பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாம இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியா சரி பண்ணிடலாம். ஓகே, ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலா என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இதே தாண்டி இந்த வீடியோல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒருத்தருக்கு ரொம்ப நாளாவே வந்து என்கிட்ட பேசாம இருக்காங்க, இல்ல அதை எப்படி சரி பண்றது அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, அவங்களையும் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுங்க. அப்பதான் உங்களை பத்தி, உங்களோட அருமையை பத்தி அவங்க தெரிய வரும். இப்போ வந்து வேற ரிலேஷன்ஷிப்புக்கே போறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம அதாவது பழைய நம்மளோட பழைய எக்ஸோட
இவங்க வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்காங்க, அவங்களே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போது தான் உங்களை பத்தியான அருமை பெருமை எல்லாம் தெரியும். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய லைஃப்ல சொல்லிக்கிட்டே போலாம். இப்போ வந்துட்டு என்னோட வயசு அதிகமா இருக்காங்க, இல்ல என்னோட வயசு சின்னதா இருக்காங்க, கம்மியா இருக்காங்க. அவங்கள கூட நான் வந்து ஒரு பேசணும், பழகணும். எனக்கு வந்துட்டு இவங்க தான் பிடிச்சிருக்கு. இவங்க நம்ம லைஃப் பார்ட்னரா வந்தா எனக்கு வந்துட்டு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஆனா அதுல ஒரு தயக்கத்தை காட்டுவாங்க. இங்க வந்துட்டு வயசு அப்படிங்கிறது வந்து முக்கியம் இல்ல. நீங்க வந்துட்டு மனசு புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது விஷயத்தையும் செய்யறீங்களா? வாழ்க்கைய கரெக்ட்டா வழிநடத்தி கொண்டு போறீங்களா? அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க வந்து வயசு, அ மனசு, அதாவது வயசு வித்தியாசம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதிகமா நான் இங்க வந்து பார்க்க வேணாம். நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா ஓகே. இந்த மாதிரி இப்போ வந்து புதுசா நீங்க வந்து ஒரு மேரேஜ்க்கு அலைன்ஸ் பார்க்குறீங்க. எப்படி ஒரு புதுசா ஒருத்தவங்க லைஃப்ல வராங்க அப்படின்னா, நீங்க அப்படியே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்க பொறந்ததுலேருந்து வீட்ல செய்யக்கூடிய அதே சாப்பாடு, அதே குழம்பு, அதே பொரியல், ரசம் இந்த மாதிரி சாப்பிட்டுருப்பீங்க. அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பழகிருக்கும். சரியா? புதுசா ஒருத்தவங்க உள்ள வந்து உங்களுக்கு சமைச்சு போடும்போது, அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அதனால எப்பவுமே நல்லா இல்ல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லாம, அந்த டேஸ்ட்டையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த டேஸ்ட்டையும் கொஞ்சம் நீங்க ருசி பாருங்க. எப்படி இருக்கு? ஓகே. அவங்களது வந்துட்டு ஒரு வித்தியாசமா இருக்கு. அவங்களோட குணநலம், அ அவங்களோட பிஹேவியர், அவங்க செஞ்சு போடுற சாப்பாடு, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு வித்தியாசமா இருக்கா? ஓகே. இப்போ வந்து நாம பொறந்ததுல இருந்தே ஒரு 30, 40 வருஷமா வந்துட்டு ஒரே விஷயத்தையே நம்ம வந்து கத்துக்கிட்டோம். நம்ம அதே சாப்பாடு, அதே டேஸ்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு அப்படிங்கிறத மட்டும் அந்த மாதிரி பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. நீங்க வந்துட்டு எப்பவுமே வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்க. சரியா? இதையும் தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க வந்துட்டு விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகல. அதாவது நீங்க எப்பவுமே நான் சொல்ற மாதிரி நான் எப்பவுமே ஃபாலோ பண்றேன். ஆனா அவங்க ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அப்படின்னா, நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா நீங்க அனுசரிச்சு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக தான் நெறைய பொய், நெறைய பிடிக்காத விஷயத்த அவங்க செய்றாங்க. அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்டா உங்கள புரிஞ்சுக்காத மாதிரி அவங்க நடக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க டோட்டலா வந்து அ கொஞ்ச நாள் அவங்களுக்கு டைம் குடுங்க. இல்லன்னா நீங்க அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து பிரிஞ்சு வர்றது அப்படிங்கிறது தான் நல்லது. ஏன்னா நமக்கு பிடிக்காத ஒரு சோகமான வாழ்க்கைய சாகுற வரைக்கும் வாழ முடியாது. ஓகேவா? அத வந்து டீசென்ட்டா புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டீசென்ட்டா விலகிடலாம். அதுக்கான காரணத்தையும் சொல்லிருங்க. ஏன்னா இந்த தப்பு பண்ணியிருக்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒருவேளை அத ஃபியூச்சர்ல பண்ணாம இருப்பாங்க. இல்லன்னா அடுத்த ரிலேஷன்ஷிப் போகும்போது அவங்க அத பண்ணாம இருப்பாங்க. அவங்க அதுலயாவது அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. சப்போஸ் உங்க மேல தப்பு இருக்குதுன்னா, அத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாரி நெறைய உறவுமுறை சார்ந்த விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் தாண்டி அ நெறைய விஷயத்த ஈர்ப்பு விதி மூலமா சரி பண்ண முடியும். அதுக்கு நம்ம சேனல தொடர்ந்து பாருங்க. ரொம்ப நன்றி.